வனப்பகுதிகளையொட்டிய வாக்குச்சாவடிகளில் வனத்துறையுடன் இணைந்து கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று கோவை ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலருமான கிராந்திகுமார் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து செய்தியாளர்களை சந்தித்தவர் வாக்குச்சாவடி மையங்களில் பொதுமக்களுக்கான தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மலைவாழ் மக்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்கும் வகையில் பேருந்து மற்றும் ஜீப் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். கோவை கேரள மாநில எல்லையில் நக்சல் நடமாட்டம் உள்ள பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ள இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். யானை போன்ற வனவிலங்குகள் நடமாட்டம் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் வனத்துறையினருடன் இணைந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நம்ம ட்ரைபல் இது ஒவ்வொரு முறையும் நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணிடுவோம். இந்த முறையும் நாங்கள் கான்ஸ்டிடுவன்சி வைஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் ட்ரைபல் வில்லேஜஸ். அந்த ட்ரைபல் வில்லேஜஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் நம்ம ஒரு 2 பஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். கவுண்டம்பாளையம் இதில் இந்த பாலமலை அந்த ஏரியாவில் ஒரு 5 ஜீப்பு. நம்ம தொண்டாமுத்தூரில் எதுவும் ஸ்பெஷல் ரிக்குவயர்மெண்ட் வரல. கிணத்துக்கடவுல ஒரு 2 பஸ்ஸு, வால்பாறையில் 7 பஸ்ஸு. இது எல்லாமே ஒவ்வொரு முறையும் நம்ம ட்ரைபல் ஹேபிடேஷன்ஸ்க்காக நம்ம வனத்துறையோட இணைந்து நம்ம ஏற்பாடு பண்ணிவிடுவோம். எல்லா ஏற்பாடுகள் இதுக்காக பண்ணியிருக்கோம்.